சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை வழக்கில் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். கொலை வழக்கில் தொடர்புடைய அனைவரும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். கொலை நடந்த சில மணி நேரங்களிலேயே சந்தேகத்திற்குரியவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலதிக விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், இது தொடர்பாக அமைச்சர் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழுமையான விவரம். புதுக்கோட்டையில் அதிமுகவினுடைய முன்னாள் கவுன்சிலர் ஜபகர் அலி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக முதல் கட்டமாக லாரி டிரைவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தொடர்பான ஒரு அறிக்கையை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அதில் முதல் கட்டமாக லாரி டிரைவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பார் என்றும் தீவிரமான விசாரணை நடந்து வருகிறது. விரைவில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். சம்பவம் நடந்த சில மணி நேரங்களே சந்தேகத்துக்கிடமானவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் எடப்பாடி இந்த அவசரப்படுகிறார் என்று புரியவில்லை என்றும் அதில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். லாரியை ஓட்டிச் சென்ற லாரி டிரைவரை கைது செய்தது வழக்கை திசை திருப்பும் செயலா? முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இவ்வாறு அவதூறு பரப்பலாமா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தூத்துக்குடி சூடு துப்பாக்கி சம்பவத்தை போல டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டு என தெரிவித்ததுக்கு பின்பாக இப்போது இதுபோல எல்லாம் பேசலாமா என்ற ஒரு கேள்வியும் கூட ரகுபதி எழுப்பியிருக்கிறார். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இது போன்ற பல்வேறு விதமான எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு இது போன்ற பல தகவல்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனக்கு உரிய பதிலை அமைச்சர்கள் தந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த விவகாரம் தொடர்பான ஒரு எக்ஸ் பக்கத்தில் அமைச்சர் ரகுபதி வெளியிட்டிருக்கிறார். அந்த பகுதியில் தான் இது போன்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். புதுக்கோட்டை அதிமுக முன்னாள் கவுன்சிலர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக முக்கியமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. சம்பவம் நடைபெற்ற சில மணி நேரங்களே சந்தேகத்துக்கிடமான கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவசரப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று புரியவில்லை என்ற ஒரு கேள்வி எழுப்பி அதற்கான விளக்கத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அளித்திருக்கிறார். மேலதிக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.